அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று ரோமர் 10:12 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் ஆதாரத்திலே ஒரு தேவ மனுஷனுடைய தொழுகையையும் அவனுக்கு தேவன் எவ்வளவாய் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தார் என்பதை ஜெபத்தோடு தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் சேராபீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் தொழுது கொள்கிறதை கவனிக்கிறோம். இவர்களால் எப்படி இடைவிடாமல் தொழுது கொள்ள முடிகிறது? தேவனுடைய மகிமையை நேராக பார்ப்பதினாலும் பாவமோ மாம்ச பலகீனங்களோ வேறு பாரங்களோ இவர்களுக்கு இல்லாதபடியினால் இவர்கள் எந்தவித தடையும் இல்லாதபடி தேவனை தொடர்ந்து ஓய்வில்லாமல் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தானியேலின் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ராஜா தானியேலை பார்த்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்று குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி தனது சிறு வயதிலேயே விசுவாசத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டபடியினாலும் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி தன் பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் வைக்க பழகி இருந்தபடியினாலும் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற பலத்தோடு காணப்பட்டான். இதே போலவே நாமும் கிறிஸ்துவின் பலத்தோடு பாவத்திலிருந்து விடுதலையையும் பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்து எளிமையான விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது மகத்துவமுள்ள ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற நிலைமைக்கு வந்துவிட முடியும். இதனால் வருகின்ற ஆசீர்வாதம் என்ன என்று கவனித்து பார்ப்போம். முதலாவதாக தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நம்முடைய எதிராளி கட்சிக்கிற சிங்கம் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். இவனுடைய வாயையும் நம் நிமித்தமாக தேவன் கட்டி போடுவார். இப்படியானால் அவனுடைய வாயின் வல்லமை என்ன? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்தில் பேசும் பொழுது பொய்யை பேசி விளக்கப்பட்ட கனியை புசிக்க செய்து தேவனை விட்டு விலக செய்து நித்திய மரணத்திலே தள்ளிவிடுவான். இதுதான் பிசாசுள்ள வாயின் வல்லமை. ஆனால் ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்தில் சந்திக்கிற பொழுது இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று அவரை வஞ்சிக்க பிரயாசப்படுவான். ஆனால் ஆண்டவர் சத்தியத்தை கொண்டு அவனிடத்தில் எதிர்த்து பேசி அவனுடைய வாயை கட்டி போடுவார். இப்படி அவன் 3 முறை பிரயாசப்பட்டும் வாய் கட்டப்பட்டபடியினால் அவரை விட்டு விலகி சென்று விடுவான். இதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பலப்படுத்தி சத்தியத்தினால் சிறப்படுத்தி நம்மை பிசாசு வஞ்சியாதபடி அவன் வாயை கட்டி போடுவார். அப்பொழுது அவன் நம்மை விட்டு விலகி போவான். இரண்டாவதாக ராஜா தானியேலை சிங்க கபியிலிருந்து தூக்கிவிடச் சொல்லுவான். சிங்கக்கபியானது மரண பயங்கரம் நிறைந்ததும் சிங்கங்களின் கர்ஜிக்கும் சத்தம் நிறைந்ததும் துர்நாற்றம் நிறைந்ததுமாய் இருக்கும். நாம் அவரை தொடர்ந்து தொழுது கொள்ளும் பொழுது நம்மையும் பயத்திற்கும் திகிலுக்கும் பயங்கரமான சூழ்நிலைகளின் சத்தங்களுக்கும் பாவ துர்நாற்றமான சூழ்நிலைகளுக்கும் விலக்கி நடத்துவார். மூன்றாவதாக தரியு ராஜாவின் காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை மற்றும் தொழில் ஸ்தலங்களிலும் சபைகளிலும் ஊழிய பாதைகளிலும் ஜெயத்தை கட்டளையிட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.